எதுக்கு திருப்பதி பாலாஜி அப்படி பஜ்ஜியாக்கிட்டு இருக்க? என்னோட கல்யாணத்தை உன்னோட எஃப்ஐஆர் ரிப்போர்ட்ல சேர்த்து எதுக்கு பாலாஜி கிட்ட ஃபைல் பண்ற? அது உன் அக்கா உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்க 2 பேருக்கும் தேர் நிலவுன்னு கண்டிஷனை சொல்லிட்டா. அப்ப இந்த ஜென்மத்துல ஒரு தேர் நிலவு கிடையாது. உன்னோட ஹனிமூன் தனிமூன் தான். நீ போற பொண்ணுங்கெல்லாம் பார்த்து சொல்லுவது போறாதுன்னு அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா போறோம். செம்பரப்பாக்கையை திறந்து விட்ட மாதிரி காட்டி சொல்லி விடுற. அதனாலதான் உன்னோட தேர் நிலவு அமாவாசையாவே இருக்கு. அதை விட வந்தே பாரத் மாதிரி ஸ்பீடா வந்திருக்கிற இந்த அலையன்ஸ் ஒத்துக்குவாங்க. நானும் நிலால போய் ஆம்ஸ்ட்ராங் மாதிரி. ஆம்ஸ்ட்ராங் உன்னால அபுதாபி ஸ்ட்ராங்கே தூக்க முடியல. ஆம்ஸ்ட்ராங் வேறதான் யோசி. கை முடுக்கு ஆர்டர் வந்து அது என்ன பண்ண ஞாபகம்? அது கை முடுக்கு ரவுண்டா இல்ல ரெக்டாங்கிளா ட்ரையாங்கிளா இருக்கான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஏன் ரிஜெக்ட் பண்ண மாட்டான்? பாவம் தேவி மாமி உன்னை கை முடுக்கு சுத்தமா ஹெல்ப்புக்கு வர முடியுமான்னு கூட்டான். நீ என்ன பண்ண? மாமி கையை பிடிச்சிட்டு சுத்தின. அது கையில சுத்தின முருகா இல்லாம கையை பிடிச்சு சுத்தின முருகாயி டிஃபரெண்ட் ஷேப்ல போயிட்டு. பாவம் தேவி மாமியை பாக்கணுமே. இப்போ கை இப்படி போனிட்டு எப்போதும் யோகாசனம் பண்ற போது இருக்கிறான். தீபாவளி லேகியெல்லாம் கொடுத்தேனே. அது தீபாவளி லேகியமா? சமையல் சுவாமிநாதர் அவருக்காக வாக்கி வச்சிருந்த பேதி வருது. அந்த தீபாவளி லேகியம் அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். பாவம் அதை சாப்பிட்டு சீனிவாசன் சாப்பிட்டு தீபாவளி அன்னைக்கு 60ஆம் கல்யாணத்தை ஆரம்பிச்ச பேதி 61வது வருஷம் தான் இருக்கு. ரோட்ல நடக்க முடியல. எல்லாரும் ஃபாலோ தி எல்லோ லைன் தான். குழந்தைகள் அன்னைக்கு ரோட்ல வெடி வச்சுன்னா சீனிவாசன் மாமாவுக்கு வீட்டுக்குள்ளேயே வெடி. முறுக்கு ஒருமே உன் பெருமை. நம்ம கடைக்கு வாங்க வரவங்க திவசம் 10 சவுண்டில் அபரகாரிக்கு வாங்குறதா. அது ஒரு வருஷத்துக்கு திவசம் வாங்குறவரும் அடுத்த வருஷம் வரதில்ல. அவனுக்கே திவசம் கொடுக்குற. உங்க தாத்தா வச்சுட்டு நடந்த கேஸ எங்க தாத்தா எடுத்து நடத்தினார். அதுக்கப்புறம் உங்க அப்பா வச்சிருந்த கேஸ எங்க அப்பா கண்டினியூ பண்ணார். இப்ப நான் வச்சுட்டு இருக்கேன். என்ன அது கரகாட்டக்கார கால் மாதிரி சொல்றேன். முதல்ல உங்க தாத்தா வச்சிருந்தார், அப்புறம் உங்க அப்பா வச்சிருந்தார், அந்த கேஸ நீ வச்சிருந்தேங்கிற. கேஸ வச்சிருந்தேன்னு சொல்லாதான் எல்லாரும் தப்பா நினைச்சிருப்பாங்க. பொண்ண ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா கல்யாணம் ஆல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இவனை பிடிக்கல. 2வது பொண்ணையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா கல்யாணம் ஆல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு இவன் கூட போன ஃப்ரெண்டை பிடிச்சி போச்சு. ஆனா 3வது பொண்ணுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா கல்யாணம் ஆல. ஏன்னா அந்த பொண்ணோட புருஷனுக்கு இவனை பிடிக்கல. ஒரு அண்ணா கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு அக்கா கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. பிச்சை பிடிங்கள் இல்லாத குடும்பம். அவ வீட்டு ஜோசியரே உன்னோட ஜாதகத்தை பார்த்துட்டு மகதோட ஜாதகம் அமோகமான ஜாதகம், யோகமான ஜாதகம், தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அதனால அவரே கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மாடு பிடிக்காம போயிடுமா? இங்க பார்க்க ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ண பேக்கரி பிரெட் மாதிரி இருக்கு. என்ன சொல்றா? பேக் ஆகி ஃப்ரெஷ்ஷா அப்படியே தான் பல நாளா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டேன் பேக் ஆகி. மாதோட மாப்பாவும் கும்பகோணத்து நெய்பர்ஸ். அந்த காலத்துல அவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வேற. ஆமா, தெரிஞ்ச ஃபேமிலிங்கிறதுனால தெரிஞ்சுக்காம பார்த்து ஒத்துட்டோம். என்ன சொல்ற? அழவும் புரியல. நாமும் ஏதாவது புரிஞ்ச மாதிரி சொல்லியிருப்போம். அது தெரிஞ்ச பிறகு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. தெரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் தான் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும் இல்லையா? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அம்புவை பத்தி தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் தான் என்னை பத்தி தெரிஞ்சுக்க போறாங்க. அப்பனே வெங்கடாஜலபதி, நாளைக்கு மாதுவும் ஜானகியும் ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுட்டா போறோம். திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு உங்க முடிய தானம் கொடுக்கறதா வேண்டிட்டு அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அக்கா, இப்ப நான் நல்லா தெரிஞ்சுட்டேன். கண்ட எண்ணெயெல்லாம் போட்டு ஏன் இப்ப என் முடிய வளர்க்க சொன்னேன்னு சொல்லுவாப்ல. உங்களே இல்ல, நான் எங்க அத்தியத்தை கேட்டேன். இல்ல, நானும் உங்க மாமா தானே. மாமனார் தைரியமா வெக்கப்படாம கூச்சப்படாம சொல்லுவான். சரிடா. வாக்கு இருக்கு, நாகாத்தம்மன் வாக்கு அவ்வளவு சக்தி. வாயக்கற அடப்பாவி. சாதாரண எல்லாரும் நாக்கால மூக்க தொடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். இவன் நாக்கால ஷூக்கே பாலிஷ் போடுவாங்க. மாது 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 இல்ல நான் மாது. மாதவன். வீட்டுல செல்லமா மாதுன்னு கூடுவாங்க. என் பேரு ஜானகி. ஃபுல் நேம் என்ன? ஜானகி ராவண. மாது
புன்னமே ஜானகி தானா? ஆமா மாதிரி. பரவாயில்ல. ஜானுவை பார்க்க ஜானு மாதிரியே இருக்கா? ஐயோ, நான் அம்முவை பார்த்த போது சொன்ன அதே டைலாக். மாதுவா பார்க்க அப்படியே மாது மாதிரியே இருக்காரு. இப்படிதான் ஆரம்பிக்கும். என் எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு கணித பிரகாரம் நீ அவளை இந்த சனிக்கிழமை போய் பாரு. அதோட அந்த குடும்பத்துக்கு பிடிச்ச விரயசனி, கண்டகசனி, அஷ்டமசனி எல்லாம் போயிடும். இப்ப சனிக்கிழமையோட நீ ஜோசியம் பார்க்கறது நிறுத்திட போறியா? சபாஷ், எங்களை பிடிச்ச 7 சனி விட்டுது. மாப்பிள்ள, உங்களை நினைச்சா தும்முல இருக்கிறது. எனக்கும் என்னமோ ஃபுல்லா அடிக்கிறது. அது வேற ஒண்ணும் இல்ல, எங்க அத்தனை கொடுத்த அல்வாதான். சாப்பிட்டா நல்லா சாப்பிட்டா அண்ணா அடிக்கிறது. ராத்திரி ஃபுல்லா இப்படி பண்ணிட்டு பூர்ண மாதிரி இருக்கும் போதே நினைச்சேன். நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பிரமாதமா ரணமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆமா ஜானகி, அங்க யமலோகத்துல இப்ப 50G நெட்வொர்க்லாம் வந்துட்டான். எம கிளாரிட்டி, இது செம கிளாரிட்டி. சொன்னா நம்ப மாட்டேன், சத்தியம் தேட்டர்ல படம் பார்க்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணு, அங்கேயும் இன்னும் இந்த 2G கேஸ் முடியலையா? விளக்கு உங்க அத்தை எல்லாரும் மேலதான் இருக்காங்க. வாங்க போகலாம். 3 சீட்டு தான் இருக்கு. 3 சீட்டா? இதுல எம்ஐஎக்ஸ்ல எம்ஐஎக்ஸா? ஓ, ஸ்பேஸ் எக்ஸ்ல ஸ்பேஸுக்கு போற மாதிரி எம்ஐஎக்ஸ்ல எவ்வளவு போறமா? அத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சந்தோஷங்கிற வார்த்தை உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமே கெட்ட வார்த்தை. ஓகே, சொல்ல மாட்டேன். சந்தோஷம் சொல்லவே மாட்டேன். சந்தோஷங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் கெட்ட வார்த்தை. சந்தோஷம் என் வாயிலிருந்து வரவே வராது. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்கிற வார்த்தையை 4 பேர் சொல்றீங்க. சொல்றேன், தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. நாங்க இந்த யமலோகம் போனோம். எவ்வளவுக்குமா? ஒருத்தர் யமனை பார்க்கணும்னா யமலோகம் தான் போகணும். வெஸ்டாம்பலத்துக்கு போக முடியும். எவ்வளவு பாத்தீங்களா? என்னடா இது? ஆமாப்பா, நான் தான் எல்லாரையும் எம்ஆ டாக்ஸில ஏத்தி அனுப்பி வச்சேன். ஒரு நிமிஷம். ஒண்ணு நீங்க எல்லாரும் லூசா இருக்கணும், இல்ல நான் லூசா இருக்கணும். நீங்களே லூசா இருந்துட்டு போங்க சார். உங்களுக்காக நாங்க விட்டு கொடுத்துறோம். ஓ, என்னோட தோக்காவோட ஆத்மா எந்த பாடியில இருக்கு? எவனுக்கு தெரியும்? அது இருக்கிற பேருக்கு இந்நேரத்துக்கு ஏதாவது பொம்பளை பாடியில தான் இருக்கும்.